ஒரு காலத்தில் மிகப்பெரியதும் பரபரப்பாக இருந்த ஒரு ராஜ்ஜியத்தில் மிகவும் நல்ல மனசுக்காரியும் அறிவாளியுமான ஒரு பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் எளிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாள். தன் நாட்களை பிறருக்கு உதவி செய்வதில் கழித்தாள். அவளது நல்ல மனசும் அமைதியான குணத்தின் காரணமாக அவள் எல்லோராலும் மதிக்கப்பட்டாள். அரண்மனைக்குச் செல்லும்போது கூட இவள் வந்தால் நல்லதே நடக்கும் என்று மக்கள் நம்பினர். ஒரு வெயிலான நாள் அவள் அரசியாருடன் அரண்மனையில் இருந்தாள். அரசியார் தன் அழகான விலைமதிப்பற்ற கற்களால் மின்னும் நெக்லஸை கழற்றி, நான் ஒரு நிமிடம் குளித்து வருகிறேன், இந்த நெக்லஸை தயவு செய்து கொஞ்சம் நேரம் பார்த்து கொள்ளுங்கள் என்று அவளிடம் கொடுத்தாள். அந்த நல்ல பெண் நெக்லஸை கவனமாக தன் பாயின் மேல் வைத்து அமைதியாக தியானத்தில் மூழ்கினாள். அந்த நேரத்தில் ஒரு குறும்புக்கார காகப்பறவை ஜன்னல் வழியாக உள்ளே பறந்து வந்தது. அது அந்த மின்னும் நெக்லஸை பார்த்ததும் அதை தன் அலகில் பிடித்து யாருக்கும் தெரியாமல் அரண்மனை சுவரின் ஒரு சிறிய இடுக்கில் மறைத்து வைத்தது. அரசியார் குழித்து வந்து, என் நெக்லஸ் எங்கே என்று கேட்டாள். அந்த பெண் தேட ஆரம்பித்தாள். ஆனால் நெக்லஸ் காணவில்லை. அவள் கவலையுடன் சொன்னாள், அரசியே, நான் அதை இங்கேதான் வைத்தேன். நான் அசையவே இல்லை. அது எப்படி மறைந்தது என எனக்கு தெரியவில்லை. இந்த செய்தியை கேட்ட அரசன் கோபமடைந்தான். இது திருட்டு என்று நினைத்தான். அந்த நல்ல பெண்ணை மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்டார்கள். அவளை ஒப்புக்கொள்ளச் செய்ய முயன்றார்கள். ஆனால் அவள் அமைதியாகவும் உறுதியாகவும் இருந்தாள். நான் திருடவில்லை என்ற ஒரே உண்மையை மட்டுமே சொன்னாள். நாட்கள் வாரங்களாக மாறின. அவள் அரண்மனையின் ஒரு சிறிய அறையில் துயரமாக இருந்தாள். ஒருநாள் அரசன் தோட்டத்தில் அமர்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தான். அப்போது அதே காகப்பறவை சுவரின் ஒரு இடுக்குக்குள் பறந்து செல்வதை அவன் கவனித்தான். ஆர்வமாக பார்த்த அரசன் அந்த பறவை அங்கிருந்து அதே மின்னும் நெக்லஸை வெளியே எடுத்ததைக் கண்டான். அவன் அதிர்ச்சியடைந்தான். தன் பெரிய தவறை உணர்ந்தான். உடனே அந்த பெண்ணை அழைத்து வர சொன்னான். கண்களில் கண்ணீர் மல்க, எங்களை மன்னித்து விடுங்கள், நாங்கள் தவறாக நினைத்தோம் என்று அரசன் மனமாற மன்னிப்பு கேட்டான். அந்த அறிவாளி பெண் மெதுவாக சிரித்தாள். அவள் எந்த பரிசையும் விரும்பவில்லை. உண்மை எப்போதும் வெல்லும் என்ற அமைதியான நம்பிக்கையுடன் அவள் மீண்டும் தன் எளிய வாழ்க்கைக்கு திரும்பினாள். மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டே வாழ்ந்தாள். கதையின் பாடம்: உண்மை தாமதமாகலாம், ஆனால் அது ஒரு நாளும் தோற்காது.